ஜெயலலிதா அரசாங்க ஊழியர் விஷயத்தில் எவ்வளவு ஸ்ட்ரிக்டாக நடந்துக்க முடியும்னு காமிச்சு அதுக்கப்புறம் அதையும் லிபரலைஸ் பண்ணி இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற லெவலில் கொண்டு வந்து வச்சாங்க. என்ன ஒரு ஒண்டர்ஃபுல் லெசன் வாஸ் டாட் டு த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். அது கலைஞரால் முடியுமா? அதுக்கு ஒரு நிர்வாக திறமை வேணும், ஒரு டிட்டர்மினேஷன் வேணும், தான் எடுக்கிற ஆக்ஷனில் கன்விக்ஷன் வேணும். அதெல்லாம் அவங்ககிட்ட இருக்குது. இன்றைக்கி எத்தனை பாலிட்டிஷியனுக்கு தைரியமாக கோயிலுக்கு போக முடியுது சார்? ஜெயலலிதாவால் தானே சார் முடியுது. அதுவே அவமானம்னு நினைக்கிறானே. கடவுளை நம்புறவன் கூட நாஸ்திகன் இல்லை. இது இப்போ வேணாம் எல்லாரும் பார்ப்பான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். கீதையிலே கண்ணன் சொன்னான், மாதங்களில் மார்கழியும் நானே என்று. அது பீடை மாதம் என்று சொல்லிவிட்டேன். ஆக கண்ணன் சொன்ன மாதம் மாதங்களிலே பீடை மாதம் தான் அவன் என்று அவனே ஒத்துக்கொண்டதாக. A pleasure talking to you on Hard Talking. I must say it wasn't a pleasure talking to you. Namaste. Because அந்த ஃபெய்த் இருக்கு அவங்களுக்கு தன்கிட்ட, தான் செய்கிற காரியம் கிட்ட. இத்தனைக்கும் இன்னும் அட்வான்ஸ் கிடையாது. நான் தாழ்ந்த ஜாதின்னு சொல்லிக்க முடியாது. என்ன எல்லாருமே எப்பவுமே இப்படி தான் பண்ணுவாங்க, என் ராசி இப்படி, இதெல்லாம் கலைஞர் சொல்கிறார். அதான் ஒரு பொம்பளை மாதிரி அழுவார் அவர். இவங்க ஆம்பளை மாதிரி நிற்பாங்க. ஜெயலலிதா இது கூட யாரோ கேட்டாங்க, அப்போ ஜெயலலிதா மட்டும் பரவாயில்லையா, இதுதான் நம்ப வேண்டியிருக்குன்னு. எஸ், இதனால தான் கலைஞர்கிட்ட பொம்பளைத்தனத்தை நிறைய பார்க்குறேன், ஜெயலலிதா கிட்ட ஆம்பளைத்தனத்தை நிறைய பார்க்குறேன். அந்த தைரியம் இருக்குது, இந்த ஆண்மை திறன்றமே அது இருக்குது. இங்கே நான் முன்னாலே சொன்னேன், அக்சஸ் இல்லைன்னு. யாருக்கு அக்சஸ் இல்லை? ஏதோ திருத்தமாக காரியம் பண்ணிக்கணுன்றவனுக்கு அக்சஸ் இல்லை. இல்லை ஏதோ ஒரு அட்வான்டேஜ் தனக்கு பர்சனலாக வேணுன்றவனுக்கு அக்சஸ் இல்லை. மற்றபடி எத்தனை ஸ்போர்ட்ஸ் பீப்புள் பார்க்குறான், ஹெல்ப் பாயிண்ட் போகிறான். எத்தனை புவர் பீப்புள் பார்க்குறாங்க, எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பாயிண்ட் போகிறாங்க. எத்தனை பேரை மீட் பண்ணுறாங்க தினம், நம்மளே ஃபோட்டோஸ் பார்க்குறோமே. அண்டு எல்லாருக்கும் அக்சஸ் இருக்கணும்னா அது ஒன்று தான் வேலையாக இருக்கும், வேறு வேலையே இருக்காது. அடுத்தால எழுந்து உட்காந்துக்க வேண்டியது தான். வாங்கப்பா ஒரு சிலர். கண்டே முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா, ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா. முக்கியமாக பார்க்க வேண்டியவங்க பார்க்கணும், அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இந்த அக்சசிபிலிட்டி இல்லை என்றது ஒரு பொய்யான பிரச்சனை. அதே மாதிரி அவங்க எதையும் சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க, தாராளமாக பேசலாம், அவங்க அபிப்பிராயத்தை ஏற்றுக்காமல் டிஸ்கஸ் பண்ணலாம். அதையும் நல்லா தான் ரிசீவ் பண்ணுறாங்க. ஷி மே டிஃபர் வித் யூ, யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் டு அக்ரி வித் எவ்ரி திங் தட் ஒன் சேஸ், பட் ஷீ இஸ் ப்ரிப்பேர்ட் டு லிசன் டு த அதர் ஒப்பீனியன்.